ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ரிச் டேஸ்ட்டோட இல்லை க்ரீமியான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நவாபி சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆனிச்சு, அசீம் சமைச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெசிப்பியை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வந்து ஃப்ரைட் ரைஸோ பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரே பாத்திரத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் 3 பச்சை மிளகாயும் 8 பாதாம் 4 முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பாதாமில் செய்யலாம். நான் செய்கிறது 1/2 கிலோ சிக்கனுக்கு செய்கிறேன், அதனால் இந்தளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த ஒயிட் பேஸ்ட்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெலாம் பொரிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் நீளமாகவும் நறுக்கி இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அந்த கிரேவிக்கு ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் நான் அந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் 10 பாதாம் இல்லை 15 பாதாம் கூட போடலாம். நான் வந்து 8 பாதாம் போட்டிருக்கேன். நல்லா முன்னாடியே ஊற வச்சுருங்க, பாதாம் முந்திரியெல்லாம் ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட் நம்ம அரைச்சி வச்சு அந்த ஒயிட் பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக ரொம்ப புளிக்காத தயிரை சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. காரம் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து அதாவது மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனில் போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. அதே மாதிரி ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூனில் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் மல்லித்தூளை முழுசாக நொறுக்கிட்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பாதியமாக நொறுக்கி கூட போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி கிரேவியில் உப்பு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணுறது போயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபுல்லாக நெய்யிலேயே கூட செய்யலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து போட்டிருக்கேன். 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு போடுங்க, இல்லை நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம பொரித்து வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2யுமே ஈக்குவல் போர்ஷனில் போட்டு நல்லா பெசரிக்கோங்க. இதில் நான் வந்து சேர்க்காத ஒரே விஷயம் வந்து குங்குமப்பூ. அதை பாலில் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு 2 பிஞ்சளவு குங்குமப்பூவை நல்லா ஆற வச்சு பாலில் கொதிக்க வச்சு லேசாக கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறது கிடையாது, எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோம் அதே பாத்திரத்தில் நான் பெசரி வச்சுருக்கேன். ஸோ நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கு நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 மணி நேரம் நீங்கள் வெளியிலே கூட வச்சு ஊற வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் கூட நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டு ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊறுறதுனால நீங்கள் குக்கரில் பண்ணுறத விட இதில் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவே இருக்கும் சிக்கன். ஊற வச்சதுனால, தயிர் எலுமிச்சை சாறில் ஊற வச்சதுனால இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம கடாயில் வந்து நல்லா ஓப்பனில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் குக் பண்ணிக்குவோம். நீங்கள் மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள், என்னோடது காணும், அதனால் நான் வந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப க்ரீமியாக வருன்றதுனால ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த முந்திரி பாதாமோட பேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் 3/4 டம்ளருக்கு தண்ணி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து அடிப்பிடிச்சிரும். அதனால் நடுவில் வந்து உப்பு காரம் வந்து எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி போட்டுவிட்டேன். நீங்களும் அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மூடி வச்சு மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம், அதாவது 15 நிமிஷத்தில் 5வது நிமிஷம் நான் வந்து உப்பு காரம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் அதே 15 நிமிஷத்தில் நான் குக் பண்ணேன்.
இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து இப்படி இருக்குது. முதல்ல 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், அடுத்த 15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் கைவிடாமல் நடுவில் அப்பப்போ கிண்டிக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் நம்ம விட்ட அந்த நெய் எண்ணெயெல்லாம் இன்னும் பிரிஞ்சு வரலை. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் நல்லா வந்து மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் நான் சொன்ன மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் நம்மளுக்கு டோட்டலாக ஆயிருக்கு. பாருங்கள் எல்லாம் எண்ணெயெல்லாம் வெளில வந்து பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுட்டு, இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நெய் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதை நீங்கள் மூடி போடுறத விட சும்மா அப்படியே ஓப்பன்லேயே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் எவ்வளோ பிரிஞ்சு வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கிட்டக்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, நானு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை, ரொம்ப ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர், க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு பிரியாணியோட, நல்லா சிக்கன் குழம்பு, வெங்காய பச்சடியோட அட்டகாசமாக இந்த நவாபி சிக்கனை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.